வறண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வரன் கிடைக்கவில்லை என்று கவலை நீங்கள் பட வேண்டாம். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை யூடியூப் சேனலிலே அனைதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை அனுப்புகிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் விரைவில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை யூடியூப் சேனல், எஸ்ஆர்டி கல்யாண மாலை யூடியூப் சேனல் என்று உங்க யூடியூப் சேனலை டைப் செய்து தேவையான ஜாதகங்களை எடுத்து செல்லுங்கள். எடுத்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்கள் முதல் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவோம். உங்களுக்கான இன்றைய ஜாதகம், ஜாதகர் பெயர் திவ்யா, சுத்த ஜாதகம், அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர், ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க விவிஐபி ஜாதகம், ஜாதக படிப்பு எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. உயரம் 5.4 ஃபீட். பிறந்த தேதி 22/9/1997. பிறந்த நேரம் 5:55 PM திங்கட்கிழமை. வேலை பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஜாதக இருப்பிடம் காவேரிப்பட்டினம், சொந்த ஊரும் காவேரிப்பட்டினம். அப்பா பெயர் தீர்த்தகிரி. அவங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஆட்டோலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. அம்மா பேர் ஜெயலட்சுமி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பமான வரன். பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு நிறைவான வசதி உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் திவ்யா, அருமையான ஜாதகம். இவருக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சந்திரன் மகா திசை 2 மாசம் 25 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 14 வருஷம். அருமையான குருகுலம் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ள நல்ல விஐபி ஜாதகம். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் டாக்டர் ஜாதகம். இந்த ஜாதகத்திற்கு எம்டி எம்எஸ் டாக்டர் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட அவங்க கட்டி தருவாங்க. அந்த அளவுக்கு வசதி இருக்குது. எனவே அதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சந்தோஷ், சுத்த ஜாதகம், செங்குந்தர் கைகோளர், ரேவதி நட்சத்திரம், மீனராசி, மீன லக்னம். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 5.5, 26/12/1990 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 14 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு. மும்பையில வேலை செய்யறாரு. சொந்த ஊர் வேலூர். அப்பா பேர் செந்தாமரை, எலக்ட்ரீஷியன். அம்மா பேரு திருமதி திருமகள், இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3. கூட பிறந்தவங்க 2 பேரு, மொத்தம் 3 பேரு. 2 பேருக்கு அக்கா, 1 கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே புதன் மகா திசை 5 வருஷம் 9 மாசம் 11 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு என்ற மணமகள் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணிக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம், டாக்டர் ஜாதகர் பெயர் திவ்ய மகாலட்சுமி, சுத்த ஜாதகம், ஆட்காட் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பை எம்பிபிஎஸ், எம்டி, டிஎம் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.8 ஃபீட். பிறந்த தேதி 23/9/1995. பிறந்த நேரம் 2:55 PM சனிக்கிழமை. வேலை டாக்டர். வருமானம் பார்த்தீங்கன்னா மாசம் 50,000 வாங்குறாங்க. நிறுவனம் பெயர் பார்த்தீங்கன்னா மணிப்பால் ஹாஸ்பிட்டல், மங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. ஜாதக இருப்பிடம் விசாகப்பட்டினம், சொந்த ஊர் விசாகப்பட்டினம். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சோழன், ஷிப்பிங் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சுசித்ரா, இல்லத்தரசியா இருக்காங்க. இப்போ எதிர்பார்ப்பு டாக்டர் படித்த நல்ல குடும்பமான வரன். பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா நேர்த்தி சொல்லுவாங்க. இந்த ஜாதகர் பெயர் திவ்யலட்சுமி, அழகான பொண்ணு, ஆற்காட்டு முதலியார், எம்டி டாக்டர். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள்
எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். நல்ல விஐபி. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதிசை 10 வருஷம் 1 மாசம் 29 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பாத்தீங்கன்னா அறிவுக்கரசு, துளுவ வேளாளர் ராகமையர், ராகு கேது ஜாதகம், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, கன்னி லக்னம். பிஆர் படிச்சிருக்காரு. 16/7/1994 பிறந்திருக்காரு. மாசம் 50,000 சம்பளம். டிஏடியில் வேலை செய்யறாரு விழுப்புரத்துல. சொந்த ஊர் விழுப்புரம். அப்பா பேரு பரிமளம் லேட்டு, அம்மா பேரு கவிதை செல்வி, ரிட்டையர்டு. படித்த நல்ல குடும்பம் நல்லா பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1 கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு 2 இருக்குது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 2 வருஷம் 5 மாசம் 22 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் யாஸ்மிதா. 8 செவ்வாய் ஜாதகம். ஆட்காட் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர், அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகத்தை படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.9, பிறந்த தேதி 4/5/1999, பிறந்த நேரம் 3:25 AM செவ்வாய்க்கிழமை. ஜாதக இருப்பிடம் காஞ்சிபுரம், சொந்த ஊர் காஞ்சிபுரம். அப்பா பேர் மகாதேவன், பிசினஸ் மேனா ஒர்க் பண்றாங்க. அம்மா பேர் சாந்தி, அவங்க பிசினஸ் மேன். எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பங்கான வரன். பிறப்பு வரிசை 1. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. சொத்து இருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு 4 ஃபிளாட் உள்ளது. இந்த ஜாதகர் பேர் யஸ்மிதா, அழகான பொண்ணு, பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே புதன் மகா திசை 6 வருஷம் 2 மாசம் 26 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சிவகுமார், கவுண்டர், 7 செவ்வாய், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மிதுன லக்னம், உயரம் 5.5, 16/12/1978 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 50 லட்சம் 60 லட்சம் வாங்குறாரு. இஸ்ரேல் இருக்காரு. ஸ்ரீலங்கா இந்தியாவில் செட்டில் ஆக சம்மதம். முத்துசாமி பிசினஸ், அப்பா பேரு. திருமதி வள்ளியம்மாள் டேட்டு. ஜாதி தடையில்லை. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க 4 பேர் எல்லாத்தையும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போது குருமகா திசை 12 வருஷம் 2 மாசம் 10 நாள், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே அழகான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் மணிஷ். ஜாதக முறை 8 செவ்வாய் ஜாதகம். அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பை பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 5.8, பிறந்த தேதி 15/1/1998, பிறந்த நேரம் 4:26 PM வியாழக்கிழமை. வேலை டெக்னிக்கல் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. சம்பளம் வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. கம்பெனி பெயர் ஃபைனான்சியர். ஜாதக இருப்பிடம் கர்நாடகா, சொந்த ஊரும் கர்நாடகா.
அப்பா பெயர் ரவி பிரகாஷ், ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, மில் எக்ஸ்பிரஸ். அம்மா பேர் இந்துராணி, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன், பிறப்பு வரிசை 2, அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அண்ணாவுக்கு சொத்து இருப்பு நிறைவான வசதி உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் மணிஷ், அகமுடைய முதலியார், நல்ல ஜாதகம். இவர் பிறக்கும் போதே கேது மகாசை 5 வருஷம் 6 மாசம் 9 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், அருமையான குருகுலம் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்து உங்க ஜாதகம். பேரு கௌதம், இந்து வன்னியர், ராகு கேது ஜாதகம், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். பிடெக் படிச்சிருக்காரு. உயரம் 172 சென்டிமீட்டர், 22/12/1997 பிறந்திருக்காரு. மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சென்னையில வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் புதுச்சேரி. அப்பா பேர் வெங்கடேசன், விவசாயம். அம்மா பேர் வரலட்சுமி, இல்லத்தரசி. சென்னையில் வேலையில் செல்லும் நல்ல பெண் கேட்டிருக்காரு. மாடி வீடு 2, மாடி வீடு 2 ஏக்கர், விவசாய நிலம், மோட்டார் 3 பம்பு செட் இருக்குது. இவர் பிறக்கும் போதே கேது மகாதசை 4 வருஷம் 10 மாசம் 24 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். அருமையான குருகுலம் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் தொடர்பே நாங்கள் அறிமுகம் செய்த சாதகங்களை பார்த்தும் கேட்டும் நீங்கள் ரசித்து இருப்பீர்கள். இதில் எந்த ஜாதகம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அவர்களை வேண்டும் என்று எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருடன் பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.